ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் திடீர்னு ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தாரு. தன்னோட தொப்பியை ஒரு தெருப்பூனைக்கு போட்டுவிட்டு டிக்கெட் கவுண்டர்ல தன்னோட இடத்துல உட்கார வச்சாரு. அந்த ஸ்டேஷன்ல சுத்தமா கூட்டமே வராததுனால அதை மூடலாம்னு அந்த அதிகாரி முடிவு பண்ணிருந்தாரு. ஆனா வேலையை விட போற நேரத்துல தான் அவருக்கு அந்த பூனை கிடைச்சது. இந்த விஷயம் ஆன்லைன்ல செம வைரல் ஆச்சு. அடுத்த நாளே அந்த பூனையை பார்க்கவே கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே எல்லாரும் ரயிலும் ஏறினாங்க. கொஞ்ச வருஷம் கழிச்சு அந்த பூனை இறந்து போனப்போ அதுக்கு ஒரு சிலையும் வச்சாங்க. இப்போ இன்னொரு பூனை அந்த பொறுப்பை ஏத்துக்கிடுச்சு. அந்த ஸ்டேஷனும் இன்னைக்கும் சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி கடமைக்காக உயிர் தியாகம் செஞ்சாரு. அவரோட கார் ஏலத்துக்கு வந்துச்சு. அவரோட மகன் எப்படியாவது அந்த காரை வாங்கிடணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவன்கிட்ட போதுமான பணம் இல்ல. இன்டர்நெட்ல உதவி கேட்டு ஒரு $15,000 வரை சேர்த்தான். ஆனா ஏலத்துல காரோட விலை ஏறிக்கிட்டே போச்சு. அவன் ரொம்ப கவலைப்பட்டான். கடைசியில ஒரு விவசாயி $60,000 கொடுத்து அந்த காரை ஏலம் எடுத்தாரு. எல்லாரும் அதிர்ச்சியானப்போ அவரு அந்த கார் சாவியை அந்த பையன்கிட்டயே கொடுத்தாரு. அந்த போலீஸ் அதிகாரி முன்னாடி செஞ்ச ஒரு உதவிதான் இன்னைக்கு அவரோட மகனுக்கு அப்பாவோட காரை திரும்ப கிடைக்க வச்சது.